பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஏலியாவின் ஊழியங்கள் சார்பாக நான் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கடந்த வாரத்தில் நம்முடைய ஊழியத்தை குறித்து சில காரியங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். சபையின் பாரம்ங்கிற தலைப்பின் கீழே சபையை குறித்த காரியங்களை நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். ஒவ்வொரு வாரமும் ஊழியம் எப்படி இருக்கணும், ஊழியக்காரங்க எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஊழியத்துக்கு தேவையான காரியங்களை குறித்து சபையின் போதகர்களுக்கு ஒரு ஆலோசனையாக கொடுத்து கொண்டு வருகிறேன். இன்றைக்கும் கூட கலாத்தியரின் புஸ்தகத்தில் நான் இதுக்கு முன்னாடி நிறுத்தின அதே காரியத்திலிருந்து துவங்க விரும்புகிறேன். கலாத்தியரின் புஸ்தகத்தில் நீங்கள் 1வது அதிகாரம் 10வது வசனத்தை எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால், கலாத்தியரின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 10வது வசனத்தில் எழுதியிருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு சொல்லும் போது அவர் சொல்கிறாரு, இப்பொழுதும் நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு கேள்வி ஒன்று கேட்குறாரு கலாத்திய சபையை பார்த்து. நான் யாரை நாடி நான் பிரசங்கம் பண்ணுறேன்? என் பிரசங்கம் யாரை நாடி இருக்குது? உங்களை சார்ந்து இருக்குதா, மனுஷனை சார்ந்து இருக்குதா, இல்லை தேவனை சார்ந்து இருக்குதா? என் பிரசங்கம் யாரை சார்ந்து இருக்குது? மனுஷரை பிரியப்படுத்த பார்க்கிறேன், மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்குறேன் அப்படின்னு கேட்குறாரு. அவர் சபையை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறாரு. நான் பிரசங்கம் பண்ணுறதுல உங்களை பிரியப்படுத்துகிற மாதிரி, உங்களுக்கு விரும்பின மாதிரி, விசுவாசிகளுக்கு விருப்பம் போல் நான் அவர்கள் விருப்பத்துக்கு ஏற்றால நான் பிரசங்கம் பண்ணுறேன்னா, அப்படி இல்லைன்னா நான் தேவனை பிரியப்படுத்த பார்க்கிறேனா, தேவன் விரும்புகிறது போல, கர்த்தராகிய ஆண்டவர் என்னிடத்தில் எதிர்பார்க்கிறது போல அவர் விரும்புகிற மாதிரி நான் பிரசங்கம் பண்ணுறேனா அப்படின்னு ஒரு கேள்வி ஒன்று வைக்கிறார். அப்போ நான் யார் மாதிரி போதிக்கிறேன்? என் போதகம் எப்படி இருக்குது? இப்போ இந்த ஒரு இதை நம்ம யோசித்து பார்க்கும்போது, இன்னைக்கு பல பேர் ஊழியக்காரர்கள் இன்னைக்கு யாரை நாடி போதிக்கிறாங்க? இன்னைக்கு நீங்களே யோசிச்சு பாருங்க. ஒருவேளை ஊழியக்காரர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களை நீங்கள் யோசிச்சு பாருங்க. நீங்கள் யாரை நாடி போதிக்கிறீங்க? நீங்கள் போதிக்கிறது, நீங்கள் பிரசங்கம் பண்ணுறது, சபை நடத்துகிறது தேவனை சார்ந்தா, தேவனை நாடியா, தேவனுக்கு பிரியமாக இருக்கிறது போலையா, இல்லை விசுவாசிகளுக்கு விருப்பப்படுற மாதிரி நீங்கள் நடத்துகிறீங்களா, போதிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்களை யோசிச்சு பாருங்கள். இங்கே பவுல் சொல்கிறாரு, அப்படி ஒருவேளை நான் மனுஷனை பிரியப்படுத்துறேன்னு சொன்னால், நான் மனுஷன் விரும்புகிறது போல போதிச்சேன் அப்படின்னு சொன்னால், மனுஷர் விரும்புகிறது போல சபையை நடத்தினேன்னு சொன்னால், மனுஷன் விரும்புகிறது போல ஊழியத்தை செஞ்சேன்னு சொன்னால், நான் கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரன் கிடையாது. நான் தேவனை நாடி தேவனுக்கு ஏற்றார் போல் ஊழியம் செஞ்சேன்னு சொன்னால் தான் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால், நான் மனுஷர்களுக்கு ஊழியம் செஞ்சால் நான் அவர்களுடைய ஊழியக்காரன். நான் பணத்துக்காக பிரசங்கம் பண்ணேன்னா, எதையாயிலும் இவர்களிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி இவர்களுக்கு ஆதாயத்துக்காக, என் சுய ஆதாயத்துக்காக பிரசங்கம் பண்ணேன் அப்படின்னு சொன்னால், அப்போ நான் அவர்களுக்கு வேலைக்காரன். நான் அவங்க விரும்பினது போல அவங்கள கண்டிச்சிடக்கூடாது, எச்சரிக்கக்கூடாது, அவங்க மனசு நொந்துடக்கூடாது, அவங்க வேதனைப்பற்றக்கூடாது, அவங்க முகமாடிடக்கூடாது, நான் பிரசங்கிக்கும் போது அவங்க வருத்தப்பற்றக்கூடாது, அவங்க எது செஞ்சாலும் கரெக்டுன்னு நான் கண்டுக்கிடாமல் போயிடணும், அவங்க செய்கிற தப்பை நான் சுட்டி காட்டிடக்கூடாது. அப்படி அவர்கள் செய்கிறதை தவறுன்னு சொன்னால் மன வருத்தப்படுவாங்க. அதனால் நான் அவங்க விரும்பினது போலவே நான் பிரசங்கம் பண்ணுறேன், அவங்க விரும்புகிறது போலவே போதிச்சேன் அப்படின்னு சொன்னால், அப்போ நான் யாருக்கு ஊழியக்காரன்? பவுல் இந்த கேள்வியை கேட்குறாரு. அப்படின்னா நான் மனுஷனுக்கு இல்லை ஊழியக்காரன், ஆனால் நான் கிறிஸ்துவுக்கு ஊழியக்காரனாக இருக்க விரும்புகிறேன். நான் அவருக்கு ஊழியம் செய்ய விரும்புகிறேன். நான் யாரை பிரியப்படுத்துறதுக்காக ஊழியம் செய்கிறேன்னு அவர் கேட்குறாரு. இன்றைக்கி நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி ஒன்று கேட்குறேன். ஒருவேளை நீங்கள் சபை விசுவாசிகளாக இருந்தாலும் சரி, போதகர்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் யோசிச்சு பாருங்கள், யாரை பிரியப்படுத்துறதுக்காக உங்களுடைய ஊழியத்தை செய்கிறீங்க? வேதாகமத்தில் பல உதாரணங்கள் உண்டு. அதில் ஒரே ஒரு காரியம் நான் எடுத்து இப்போ உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 1 சாமுவேல்னு ஒரு புஸ்தகம். இந்த 1 சாமுவேலின் புஸ்தகம் 15வது அதிகாரத்தை நீங்கள் புரட்டி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இஸ்ரவேலிலே கர்த்தராகிய ஆண்டவர் இஸ்ரவேலினுடைய பிள்ளைகள், இஸ்ரவேலர்கள் எங்களுக்கு ஒரு ராஜா வேணும்னு சொல்லி கேட்டு சாமுவேல் கிட்ட போய் முறையிடுறாங்க. சாமுவேல் கிட்ட போய், எனக்கு ஒரு ராஜா வேணும், உலகத்தில் எல்லாரும் தேசத்திலும் ராஜா இருக்கிறாங்க, ஆனால் எங்களுக்கு மட்டும்தான் ராஜா கிடையாது, எங்களுக்கும் ஒரு ராஜா வேணும்,
உலகத்தில் உள்ள எல்லோருக்கும் ஒரு ராஜா நின்று யுத்தத்தை நடத்திட்டு போகிறாங்க, ராஜா முன்னின்று சபையை நடத்துகிறாரு, அதுபோல் எங்களுக்கு ஒரு ராஜா வேணும்னு சொல்லி சாமுவேல்கிட்ட முறையிடுறாங்க. சாமுவேலுக்கு அது விருப்பம் இல்லை, சாமுவேலுக்கு மன வருத்தமாக இருக்குது. சாமுவேல் அவங்கக்கிட்ட பேசி பார்க்குறாரு, கர்த்தராகி ஆண்டவர்கிட்ட சொல்கிறாரு. கர்த்தராகி ஆண்டவர் சாமுவேலை பார்த்து சொல்கிறார், சாமுவேல் அவங்க ஒன்றை புறக்கணித்து தள்ளலை, என்னையை தான் புறக்கணித்து தள்ளியிருக்கிறாங்க. கர்த்தர் ஆளாதபடி என்ன புறக்கணிச்சிருக்கிறாங்க, நீ அதனால் வருத்தப்படாத. அவங்க விருப்பத்துக்கு ஏற்றார் போல, அவங்களுக்கு ஆசைக்கு ஏற்றால ஒரு ராஜாவை நான் கொடுத்துட்றேன். அப்போ ராஜா வந்தால் என்னெல்லாம் பண்ணுவான் அப்படிங்கிறது நீ அவங்களுக்கு விளக்கி சொல்லுன்னு சொல்கிறார். இந்த சாமுவேல் தீர்க்கதரிசி சபையாரை எல்லாம், இஸ்ரவேலின் சபையார் மூப்பர்கள் பெரியவங்களையெல்லாம் ஒன்று கூட்டி, இங்கே பாருங்கப்பா, ராஜான்னு ஒருத்தர் வந்தான்னு சொன்னால் உன் வீட்டு பொம்பளைலாம் அவன் வீட்டு அடுப்படி வேலைக்கு எடுத்துகிட்டு போயிடுவான், அவன் வீட்டு பணிவிடை வேலைக்கு உன் வீட்டு பெண் பிள்ளைகளை கொண்டு போயிடுவான், அவனுடைய ரதத்துக்கு முன்னாடி குதிரைக்கு முன்னாடி ஓடுறதுக்கு உன் வீட்டு வாலிபர்களை கொண்டு போயிடுவான், அவனுடைய அரண்மனையில் வேலை செய்கிறதுக்கும் வயலில் வேலை செய்கிறதுக்கும் உன் வீட்டு பிள்ளைகளை பிடிச்சிட்டு போயிடுவான். அப்போ நீங்கள் எல்லாம் ஒரு அடிமைத்தனத்திலேருந்து மீண்டு வந்திருக்கிறீங்க, திரும்ப ராஜாவுக்கு கீழே அடிமை போல் வேலை செய்ய வேண்டியிருக்கும். அவன் சொல்கிறத மீறி ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ நீ யாரை வேணாலும் எதிர்த்து கேள்வி கேட்க, ஊழியக்காரனை கூட கேள்வி கேட்க. ஆனால் ராஜான்னு ஒருத்தன் வந்துட்டான்னா நீ அவனை எதிர்த்து கேள்வி கேட்க முடியாது. அவன் சொல்கிறது தான் சட்டம், அவன் வைக்கிறது தான் சட்டம். இன்றைக்கும் பூமியில் ராஜாக்கள் இருக்கிறாங்க, நம்ம தேசத்துலையும் இருக்கிறாங்க ராஜாக்கள். இன்றைக்கி நீங்கள் சொல்லலாம் ராஜான்லாம் ஒன்றும் நம்ம தேசத்தில் கிடையாது, நாங்கள்லாம் ஓட்டு போட்டு வைக்கிறோன்னு சொல்லி. இப்போ அதுக்குள்ளே நான் அதிகமாக போக விரும்பலை. அதிகாரிகள், அதிகாரம் பெற்றவர்கள் ராஜாக்களை போல தான் செயல்படுறாங்க. அதை மீறி ஜனங்களால் இன்றைக்கி ஒன்றுமே செய்ய முடியலை, அது முடியவும் செய்யாது. நீ மக்களால் ஒருத்தன் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருத்தனை மீறி உன்னால் ஒன்றுமே செய்ய முடியாது. நீ சொல்லலாம் நான் 5 வருஷத்தில் ஓட்டை மாற்றி போட்டுருவேன்னு, நீ எப்படி போட்டாலும் சரி திரும்ப ஒருத்தன் கீழே நீ அடிமையாக தான் உட்கார போகிற. இது எப்படி பார்த்தாலும் மாற்றவே முடியாது. இப்போ அதுக்குள்ளே நான் அதிகமாக போக விரும்பலை. இந்த சாமுவேல் கிட்ட இவங்கெல்லாம் சொல்கிறாங்க. அப்போ சாமுவேல் சொல்கிறாரு, இங்கே பாரு, ராஜான்னு ஒருத்தர் வந்தான்னா உங்களுக்கு அடிமையாக்கிடுவான், அவன் சொல்கிறது தான் நீங்கள் கேட்க வேண்டியிருக்கும், அவனை மீறி நீ ஒன்றுமே செய்ய முடியாது, அவன் உங்கள் மேலே வரி விதிப்பான், அவன் போட்ட வரியை நீ கெட்டித்தான் ஆகணும், நீ மறுக்கவே முடியாது, அவன் என்ன சொன்னாலும் நீ கேட்டு தான் ஆகணும், வேறு வழி கிடையாதுன்னு சொன்னாலும் இவர்கள் எல்லாம் மீறியும் பரவாயில்லை, என்னானாலும் பரவாயில்லை, நாங்கள் அவனுக்கு வேலை செய்வோம், நாங்கள் அவன் கேட்ட வரியை கொடுப்போம், நாங்கள் அவனுக்கு தொண்டு வேலை செய்வோம், பணிவிடை செய்வோம், வேலைக்காரனாக இருப்போம், எங்களுக்கு ராஜா தான் வேணும், எல்லா நாட்டிலையும் ஆட்சி செய்கிறது போல் எங்கள் நாட்டையும் ஆள்றதுக்கு ஒரு ராஜா தான் எனக்கு வேணும்னு சொல்கிறாங்க. அப்போ கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார் சாமுவேல்கிட்ட, அவர்கள் மன விருப்பத்தின்படியே ஒரு ராஜாவை நான் அவர்களுக்கு கொடுக்கிறேன். இப்போ பென்யமீன் குலத்தை சேர்ந்த சவுல் அப்படிங்கிற ஒருத்தனை ராஜாவாக நியமனம் பண்ணுறார். கர்த்தராகிய ஆண்டவர் நியமிக்கிறார் இஸ்ரவேலுடைய விருப்பத்தை கேட்டு. இது கர்த்தருடைய விருப்பத்தின் படி கிடையாது. நல்லா ஒன்று புரிஞ்சுக்கிடுங்க, தேவன் அவராக விரும்பி கொடுக்குற ஆசீர்வாதம் வேற, நீ கேட்டது நிமித்தமாக நீ உபவாசம் இருந்து பட்டினி கிடந்து வள்ளுக்கட்டாயமாக கேட்டதுனால அவர் உனக்கு கொடுக்கறது வேற. ரெண்டுக்குமே வித்தியாசம் உண்டு. தகப்பனாய் கொடுப்பதுக்கும் தகப்பனுக்கு விருப்பமில்லாத ஒன்றை நீ வலுக்கட்டாயமாக கேட்டு வாங்கினதுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் உண்டு. தகப்பனாய் ஒன்று கொடுப்பான்னு சொன்னால் உனக்கு தீங்கு வராது. ஏன்னா அந்த தீங்கு வராததாக பார்த்து தான் தகப்பன் கொடுப்பான். பிள்ளைக்கு எந்த ஆபத்தும் எந்த தீமையும் வந்துடக்கூடாதுன்னு தகப்பன் யோசித்து தான் கொடுப்பான். நீயா உன்னை கேட்குறதுல உனக்கு தெரியாது என்ன நடக்கும் அப்படிங்கிறது. அப்போ நீயா உன்னை கேட்டு வாங்கினா அதில் நன்மை தீமை என்ன இருக்கும்னு உனக்கு தெரியாது. அது என்ன வேணாலும் அதுக்கு நீ தான் பொறுப்பு. தகப்பனாய் கொடுத்தா தகப்பன் ஞானமாய் கொடுத்து தன் பிள்ளைகளுக்கு எதுவும் வராமல் பாதுகாத்துக்கிடுவான். ஏன்னா அவன் கொடுத்தது, தகப்பன் கொடுத்தது. இப்போ இங்கே இவர்கள் கேட்டு வாங்குறாங்க. சாமுவேல் மூலமாக சவுலை ராஜாவாக கொடுத்துட்டார். இப்போ இந்த சவுல் கர்த்தர் விரும்பினபடி நடப்பானான்னு பார்த்தா அப்படி நடக்கலை. இவர் ராஜாவாக ஆனதுக்கப்புறமா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் சாமுவேல் தீர்க்கதரிசிக்கிட்ட கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார், இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து விடுதலையாகி கானானை பார்த்து வரும்போது மோசே நாட்களில் இந்த அமலேக்கின்னு சொல்லி ஒரு ஜாதி, இந்த அமலேக்கியர் இஸ்ரவேலருக்கு விரோதமாய் குறுக்க இவர்களை தடுத்தாங்க, இஸ்ரவேலுக்கு விரோதமாய் கலகம் பண்ணாங்க, யுத்தம் பண்ணாங்க, இஸ்ரவேலர்களை பல பேரை கொன்று போட்டாங்க,
இஸ்ரவேலில் பல பேருடைய பிள்ளைகளை கொன்று போட்டாங்க. அதனால் இப்போ ஒரு தேசமாக நீ மாறிட்ட, உனக்குன்னு ஒரு ராஜா இருக்கான், நீ போய் அமலேக்கியர்கிட்ட யுத்தம் பண்ணி அவர்களை கொல்லணும். ஒருவரை நீ உயிரோட விடக்கூடாது, ஆடு மாடு முதற்கொண்டு ஒருவரை உயிரோட விடக்கூடாது. அப்படி ஏன் இந்த ஜாதியை அழிக்கணும்னு சொன்னார் அப்படின்னு சொன்னால், அந்த ஜாதியே அழிச்சிருந்த இனத்தையே அழிச்சிருன்னு சொல்லுவார். அதுக்கு ஒரு காரணம் உண்டு. வேதாகமத்தில் அதுக்கப்புறம் சில சம்பவங்கள் இருக்குது, அதை இன்றைக்கி சொல்கிறதுக்கான நேரம் இல்லை. அப்போ ஒரு காரணத்தோடு நோக்கத்தோடு சொல்கிறாரு, பின்னாடி அமலேக்கு எப்படி வருவான், இன்னும் அவன் உனக்கு என்னெல்லாம் செய்வான் அப்படிங்கிறத முன்கூட்டியே அறிந்து அவர் சொல்கிறார், இந்த அமலேக்கியை இனிமேல் நீ உயிரோட வைக்காத, ஒருவனையும் விடாத, தப்ப விடாதன்னு சொல்கிறார். சரின்னு சொல்லிட்டு இந்த சவுலும் போகிறான் யுத்தத்துக்கு. இந்த சவுல் யுத்தத்துக்கு போய் சண்டையில் ஜெயிச்சிட்டான், அதில் பல பேரை கொன்று போட்டுட்டான். இந்த அமலேக்கின் ராஜாவாகிய ஆகாபை உயிரோடு பிடிச்சிட்டான். இந்த ஆகாப் அப்படிங்கிற பேரை நீங்கள் எஸ்தர் புஸ்தகத்திலேயும் பார்க்கலாம். இந்த ஆகாகினை பிடிச்சி அமலேக்கின் ராஜாவாகி ஆகாக பிடிச்சி கொண்டு வந்திருக்கிறான், இவனை உயிரோடு வச்சிருக்கிறான். இப்போ இங்கே மிருக ஜீவன்கள் எல்லாம் ஒன்றும் பிரயோஜனம் இல்லாதது, ஒன்றுக்கும் உதவாதது, இவைகளையெல்லாம் கொண்டுட்டான். உயர்தரமானது, முதல் தரமானது, தரமானவைகளை எல்லாம் வச்சுக்கிட்டான் ஒரு பக்கத்தில் தனக்குன்னு சொல்லி. கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசி ஆகிய சாமுவேல் கிட்ட சொல்கிறாரு, இவன் செஞ்ச காரியத்தை பார்த்து எனக்கு ரொம்ப மனக்கசப்பாக இருக்குது, பிடிக்கலை இவன் பண்ணது. இவன் என் விருப்பத்தை நிறைவேற்றுவான், நான் சொன்னதுக்கு கீழ்ப்படிவான்னு நினச்சேன், என் வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படியலை. அவன் இஷ்டம் போல் நடந்துக்கிட்டான், அவன் பார்வைக்கு எப்படி நலமாக இருக்கோ அப்படி நடந்துக்கிட்டான். இந்த அமலேக்கின் ராஜாவாகி இந்த ஆகாகியனை உயிரோடு வச்சிட்டான். அவன் அங்கே இருந்து கொண்டு வந்த ஆடு மாடுகள் மிருக ஜீவன்களையும் இவன் உயிரோடு வச்சிருக்கிறான், என் வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போயிட்டான் அப்படின்னு சொல்கிறார். மனசு ரொம்ப துக்கம் நிறைஞ்சவராக சாமுவேல் தீர்க்கதரிசி வர்றார் இந்த சவுலை பார்க்கிறதுக்கு. அப்போ சவுல் சொல்கிறான் சாமுவேலை பார்த்து, நீர் சொன்னது போலவே நான் செஞ்சிட்டேன். அப்போ சாமுவேல் கேட்குறாரு, நான் சொன்னது போலவே நீ செஞ்சியா? அப்படின்னா நான் கேட்குற இந்த ஆடு மாடுகள் இறைச்சல் சத்தம் என்ன, இந்த மிருக ஜீவனை சத்தம் என்ன, இது ஏன் கேட்குது, அப்போ எங்கேருந்து வந்தது இது அப்படின்னு கேட்டதுக்கப்புறம் சொல்கிறான், உம்முடைய கர்த்தருக்கு பலி செலுத்துவதற்காக முதல் தரமானவைகளை நான் வச்சிருக்கேன். அதே போல் இஸ்ரவேலுடைய சோல்ஜர்ஸ், படை வீரர்கள், இவங்களுக்காக யுத்தம் பண்ண மனுஷர்கள், இவங்களுக்காக அவங்களுக்குன்னு சொல்லி முதல் தரமானவைகளை நான் வச்சிருக்கிறேன். அவங்களுக்கு விருப்பத்தை நிறைவேற்றுறதுக்காக, அவங்க பசிக்கு கொடுக்கறதுக்காக நான் முதல் தரமானவைகள் அவங்களுக்காகவும், உம்முடைய தேவனுக்கு, யாருடைய தேவனுக்கு, சவுல் அவன் நம்முடைய கர்த்தர்னு சொல்லலை, உம்முடைய தேவனுக்காக நான் இதை வச்சிருக்கிறேன்னு சொல்லி. அப்போ அந்த மக்கள், அந்த சிப்பாய்கள் கூட சண்டை போட்டாங்களே இஸ்ரவேலர்கள், அவர்களை பிரியப்படுத்துறதுக்காக எண்ணம் கொண்டு இவன் முதற்தரமானவைகள்லாம் எடுத்து வச்சுட்டான் அவங்களுக்கு கொடுக்கறதுக்குன்னு சொல்லிட்டு. கர்த்தராகிய ஆண்டவர் பார்க்குறாரு, எனக்கு ஒருவன் வேலைக்காரனாக இருந்தா, எனக்கு ஒருவன் ஊழியக்காரனாக இருந்தா, அவன் எஜமானாகிய என் விருப்பத்தை தானே நிறைவேற்றணும். அவன் எதுக்காக ஜனங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றதுக்கு பார்த்தான்? நான் தான் இந்த ஆகாக கொல்ல சொல்லி சொன்னேனே, இந்த ஆகாகியனை உயிரோட விடாத நான் சொல்லியிருக்கிறேன். அவனுடைய மிருக ஜீவன்கள் எல்லாம் தீட்டும் அருவருப்புமானது, அதையெல்லாம் நான் அழிக்க சொன்னேனே. நான் இந்த சவுல்கிட்ட இருந்து எதுவுமே எனக்கு வேணும்னு நான் கேட்கலையே, நான் பலியை கேட்கலையே, நான் காணிக்கையை கேட்கலையே. சவுல்கிட்ட இருந்து என் வேலையை தான் நான் செய்ய சொன்னதை அவன் ஏன் செய்யலை? அதனால் இந்த சவுல் இனிமேல் ராஜாவாக இருக்க மாட்டான். அவனுடைய சிம்மாசனத்தை அவனிடத்துலேருந்து பிடுங்கி நான் அவனுடைய வேலைக்காரனுக்கு நான் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்கிறார். இப்போ தீர்க்கதரிசி இந்த காரியத்தை சவுல்கிட்ட சொல்கிறார். இந்த ஆகாகினை நீ ஏன் அழிக்காமல் விட்ட? இந்த மிருக ஜீவன்களையெல்லாம் ஏன் அழிக்காமல் விட்ட? அப்போ சவுல் சொல்கிறான், உம்முடைய கர்த்தருக்காகவும் என்னோடு கூட வந்த இஸ்ரவேலர்களுக்காகவும் அவர்களை பிரியப்படுத்துறதுக்காக நான் இதை வச்சுருக்கிறேன். அவங்களுக்காக இது தேவை, அதுக்காக நான் வச்சுருக்கிறேன். அப்போ நீ யாரை பிரியப்படுத்த பார்த்தேன்? சவுல் கர்த்தராகிய ஆண்டவரை பிரியப்படுத்த பார்க்கல, மனுஷர்களை பிரியப்படுத்த பார்த்தான். தான் கூட இருக்கிறவர்களை பிரியப்படுத்த பார்த்தான். தான் கூட இருக்கிறவங்க
எதை செஞ்சால் சந்தோஷப்படுவாங்கன்னு பார்த்தான். அப்போ அவன் கூட இருக்கிறவங்கள சந்தோஷப்படுத்தலான்னு நினச்சான். அவர்களை நான் சந்தோஷப்படுத்தினா இவர்கள் என்னை விட்டு போக மாட்டாங்க, இவங்க என் கூட இருப்பாங்க, என் ராஜ்யம் எப்போதும் என் கூட இருக்கும்னு நினச்சான். இன்றைக்கி பல பேர் அப்படி நினைக்கிறாங்க. விசுவாசிகளை நான் அவங்க விரும்புகிறது போல் பேசினேன் அப்படின்னு சொன்னால், நான் விசுவாசிகளை சந்தோஷமாக வச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னால், நான் விசுவாசிகளை கடிந்து கொள்ளாமல் கோவப்படாமல் இருந்தேன்னா இந்த விசுவாசிகள் என்னை விட்டு போக மாட்டாங்க, என் கூட இருந்தாங்கன்னா இந்த விசுவாசிகள் என்னை விட்டு போகாமல் இருந்தால் எனக்கு தசம பாகங்களும் காணிக்கைகளும் தவறாமல் எனக்கு வரும். நான் கடிந்து எச்சரித்தேன்னு சொன்னால் இவன் வரமாட்டான், அப்போ எனக்கு காணிக்கைகள் வராது, தசம பாகங்கள் வராதுன்னு சில பேர் பயப்படுறாங்க. நான் நிறைய பேர் அப்படி பார்த்துருக்கேன். ஏன்னா நான் நிறைய இடங்கள் சுற்றி வந்துக்கிட்டு இருக்கிறேன். இந்தியாவின் பல பகுதிகளுக்கு ஊழியத்துக்கு நான் போய்கிட்டு வரேன். ஒவ்வொரு மாதமும் நான் பல ஊழியக்காரங்களை சந்திக்கிறேன். பல மொழி வேறுபாடு உள்ள மக்களை நான் பார்க்குறேன். இந்த ஊழியக்காரர்கள் அதிகமாக எது காரியத்தை குறித்து பேசுகிறாங்கன்னு பார்க்குறேன். அதிகமாக இன்றைக்கி நான் பார்க்குற நிறைய பேர் தசம பாகத்தையும் காணிக்கைகளையும் குறித்தே அதிகமாக பேசுகிறாங்க. ரீசெண்டாக இப்போ கொஞ்சம் முன்னாடி ஒரு சபைக்கு நான் போய் தெய்வ பயத்தை குறித்து நான் அவர்களுக்கு எச்சரித்து அந்த சபையில் நான் பேசியிருக்கிறேன். தெய்வ பயத்தை குறித்து நான் அவர்களுக்கு பேசிட்டு வந்து உட்கார்ந்தா அந்த சர்ச் பாஸ்டரு, உங்களுக்கு தெய்வ பயம் இல்லைன்னு சொல்லிட்டு தசம பாகங்களை நீங்கள் வஞ்சிக்கிறீங்க, உங்களுக்கு தெய்வ பயமே இல்லைன்னு அதை பிரசங்கம் நான் சொன்னது வேற, இவர் சொல்கிறது வேற. நான் சபையை குறித்து தேவ சமூகத்தில் எப்படி வரணும், தேவனை எப்படி தொழுது கொள்ளணும், எப்படி ஆராதிக்கணும், தெய்வ காரியத்தில் எப்படி நடந்து கொள்ளணும், தேவனாய கர்த்தர் எதை விரும்புகிறார் அப்படின்னு சொல்லி நான் போதிச்சு தெய்வ பயத்தை அவர்களுக்கு ஊட்டினா, இவர் வந்து நின்றுக்கிட்டு என்ன சொல்கிறாரு, தசம பாகத்தை நீங்கள் வஞ்சிக்கிறீங்க, தசம பாகம் ஒழுங்காக கொடுக்கறதில்ல, உங்களுக்கு தெய்வ பயமே இல்லையே அப்படின்னு சொல்லி காணிக்கையை கொண்டு வந்து பேசுகிறார். இன்றைக்கி பல பேர் இப்படி தான் சொல்லி மிரட்டிக்கிட்டு இருக்கிறாங்க சபையில். தசம பாகத்தை கொண்டு வந்து வைக்கல, காண்றொன்று அடிச்சிருவார், கொன்னுருவான்னு. நீ தசம பாகம் கொடுக்காதனாலலாம் நீ நஷ்டப்பட்டு போக மாட்டேன். நான் திரும்ப ஒன்று சொல்கிறேன், நான் அவர்களுக்கு எதிரானவன் கிடையாது. உன்னுடைய பாத்திரம் நிரம்பி வழிகும் போது நீ அதில் இருந்து எடுத்து ஊழியக்காரனுக்கு கொடுத்தா அந்த ஊழியக்காரனுக்கு ஆசீர்வாதம். பெற்றுக்கொண்ட ஒரு ஊழியக்காரன் உங்ககிட்ட இருந்து நீ ஊழியக்காரங்க கேட்குறதா இருந்தா, உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், ஒருத்தங்கிட்ட இருந்து நீ தசபாகம் காணிக்க வாங்குறீங்கன்னா நீங்கள் வாங்கினதில் அவன் வீடு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும். நீ அவன்கிட்ட இருந்து காணிக்கை வாங்கினா முழங்காலில் நின்று அவன் வீட்டை அவன் எழுப்புறதுக்காக, வீடு கட்டப்படுறதுக்காக முழங்காலில் நிற்கணும். நீ உத்தரவாதம் கொடுக்கணும். அவனுக்கு ஒரு ரூபாயாகிலும் ஒருத்தர்கிட்ட இருந்து நீ வாங்கியிருந்தேன்னா அந்த சபைக்கும் அந்த விசுவாசிக்கு அவன் குடும்பத்துக்கு நீ உத்தரவாதம் கொடுக்கணும். அப்படி நீ உத்தரவாதம் கொடுக்காம நீ ஒரு ரூபாய் வாங்கியிருந்தால் நீ அவனுக்கு கடன் பட்டவன். உன் கடனை நீ தீர்க்கணும் அவன்கிட்ட இருந்து. காணிக்கையை வாங்கிருங்க கையை நீட்டி, அது பெருசு இல்லை. அதுக்கு நீ பதிலுக்கு என்ன செஞ்ச, எவ்வளவு உத்தரவாதம் கொடுத்த, அவன் ஆத்மா ரட்சிப்புக்கு எவ்வளவு நேரம் காத்திருந்த, அவன் குடும்பம் மீட்கப்படுறதுக்காக உன்னை போஷிச்ச அவனுடைய வீடு நிரம்பப்பட, அவன் வயிறு நிரம்புறதுக்கு நீ எவ்வளவு நேரம் காத்திருந்த, எவ்வளவு நேரம். ஒரு ரூபாய் வாங்கியிருந்தாலும் அந்த விசுவாசிக்காக அவன் தரித்திரம் நீ எவ்வளவு நேரம் காத்திருந்த, அவன் ஆத்ம மீட்புக்கு எவ்வளவு நேரம் காத்திருந்தங்கிற உத்தரவாதம் உன் மேல இருக்குது. வாங்கும்போது இனிப்பா தான் இருக்கும், எல்லாத்துக்கும் ஒரு நாள் கணக்கு கொடுக்கணும். எவ்வளவு ரூபாய் நீங்களா இருந்தாலும் நானா இருந்தாலும் சரி, எத்தனை ரூபாய் நம்ம வாங்கியிருந்தோன்னு எல்லாம் தேவனாய் கர்த்தர் எழுதி வச்சிருப்பார். இன்னைக்கு நிறைய பேர் வாங்குறாங்க, வாங்கும்போது இப்போ ஒன்றும் தெரியாது, தேவனை நாள் வரும்போது தெரியும் நீ எவ்வளவு வாங்கியிருக்க, எவ்வளவு உண்மையை பேசி வாங்கினியா, பொய் பேசி வாங்கினியா, இல்லை ஜனங்களை மிரட்டி வாங்கினியான்னு. புதிய ஏற்பாட்டில் நாட்கள் வரும்போது இங்கே தசம பாகம்னு ஒன்று சொல்லலை. புதிய ஏற்பாடு நாட்கள் வரும்போது பழைய ஏற்பாட்டில் கட்டாயம் 10ல் 1, புதிய ஏற்பாடு அப்படி சொல்லலை, 10ல் 1 கிடையாது. நீ மனப்பூர்வமாய் எதை செய்தாலும் சரி, மனப்பூர்வமாய் 10ல் 1 இல்லை, 10க்கு 10 நீ கொடுக்கணும்னாலும் சரி மனப்பூர்வமாக கொடு. இவ்வளவுதான்லாம் கிடையாது. பழைய ஏற்பாட்டில் இவ்வளவு கொடுக்கணும்னு ஒரு விதி, 10ல் 1ன்னு. புதிய ஏற்பாடு 10க்கு 1 கிடையாது, 10க்கு 5 கொடுக்கணுமா, 10க்கு 10 கொடுக்கணுமா, மொத்தத்தையும் கொடுக்கணுமா. உன் மனசில் தோணுனது போல உன் மன விருப்பத்தின்படி செய்யணும், கட்டாயத்தில் செய்யக்கூடாது. வலுக்கட்டாயமாய் வாங்கினா அது ஆசீர்வாதம் அல்ல, வாங்குறவனுக்கே சாபம். கட்டாயம் கொடுன்னு சொல்லி ஒருவன் கேட்டு வாங்கினா அந்த ஊழியக்காரனுக்கே சாபம். அது அவனும் அவனுடைய பிள்ளைகளும் அந்த சாபத்தை சுமப்பாங்க.
பிள்ளைகள் மனப்பூர்வமாய் கொடுக்கணும், இருதயத்திலிருந்து சந்தோஷத்தில் கொடுக்கணும். என்னை என் ஆண்டவர் ஆசீர்வதிச்சு இருக்கிறார், இந்த ஆசீர்வாதத்தில் ஒரு பங்கு என் ஆவிக்குரிய தகப்பனின் ஊழியக்காரனுக்கு ஒரு பங்கு சேரட்டும் சொல்லி அப்படி அவங்க கொடுக்கணும். அதுதான் ஆசீர்வாதம். அப்படி பல பேர் உபதேசம் பண்ணுறாங்க இந்த காணிக்கைகளுக்காக, அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து. இல்லை நல்ல பெரிய பணக்காரர்களோ பெரிய விசுவாசிகளாக இருந்தால், நிறைய காணிக்கை கொடுக்குறவங்களா இருந்தால், அவங்க செய்த தவறை கண்டிக்கிறது கிடையாது, எச்சரிக்கவே மாட்டாங்க. அவன் என்ன செஞ்சாலும் சரி அதை ஆமா போட்டுகிட்டே இருப்பாங்க. அவர்களை பிரியப்படுத்துகிற மாதிரியே பேசிக்கிட்டு இருப்பாங்க, அவர்களை பிரியப்படுத்துகிற மாதிரியே போதிப்பாங்க. ஆனால் இங்கே வேதம் சொல்லுது, இங்கே சவுலை குறித்து பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு உதாரணம். யாரை பிரியப்படுத்துகிறான்? மனுஷனை பிரியப்படுத்துறதுனால கர்த்தராகி ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்லும்போது, என்றைக்கும் உன் ராஜ்யத்தை நிலைத்திருக்கும்படி செஞ்சிருப்பாரு, உன் வீட்டை நிலைச்சிருக்கும்படி செஞ்சிருப்பாரு. ஆனால் நீ செஞ்ச காரியத்தினால இனி உன் வீடு நிலைத்து நிற்காது, உன் ராஜ்யம் நிலைச்சு நிற்காது. உன்கிட்ட இருந்து இதை பிடுங்கி பறித்து உன்கிட்ட வேலை செய்கிற, உனக்கு மெய்க்காவலனாக இருக்கிற, உனக்கு பணிவிடை ஊழியம் செய்கிற, உன் வேலைக்காரனாக இருக்கிற இன்னொருத்தன் கையில் தூக்கி கர்த்தர் கொடுத்துட்டாரு. அப்படி போய் சேர்ந்தது தான் தாவீதின் இடத்துல. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற தேவனுடைய ஊழியக்காரங்களே, யாரை பிரியப்படுத்த பார்க்குறீங்க? தேவனை பிரியப்படுத்த பார்க்குறீங்களா? கர்த்தரை பிரியப்படுத்த பார்க்குறீங்களா? இல்லை மனுஷனை பிரியப்படுத்த பார்க்குறீங்களா? அப்போஸ்தலனாகிய பவுல் அதை தான் கேட்குறாரு. நான் யாரை பிரியப்படுத்துறதுக்காக நான் ஊழியம் செய்கிறேன்? நான் மனுஷனை பிரியப்படுத்த ஊழியம் செய்கிறேனா, இல்லை கிறிஸ்துவை பிரியப்படுத்த ஊழியம் செய்கிறேனா? நீங்கள் செய்கிற ஊழியத்தில் கிறிஸ்துவை பிரியப்படணும். கர்த்தராகிய இயேசு உங்களை பார்த்து சொல்லணும், உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே, நான் உனக்கு கொடுத்த சபையை நீ உண்மையாய் ஊழியம் செஞ்ச. உங்களை பார்த்தவர் சொல்லணும், நான் உனக்கு கொடுத்த வேலையை நீ உண்மையாக இருந்த. இன்னைக்கு பல பேர் வெளியில் பேசுகிறாங்க, நாங்கள் ஆவிக்குரியவர்கள் சொல்லி நிறைய காரியங்கள் பேசுகிறாங்க. நான் பார்க்கும்போது மனவேதனையோடு இதை சொல்கிறேன். உண்மையிலே அங்கே ஆவி இல்லை, தெய்வ பயம் கொஞ்சம் கூட கிடையாது. நான் பல போதகர்களை நான் பார்த்துருக்கேன், நான் பல ஆவிக்குரிய போதகர்கள்னு சொல்கிறவங்களோட பழகி இருக்கிறேன். அப்படிப்பட்ட நிறைய சபைகளுக்கு போய் வர்றேன். பல பேர் நான் பார்க்கும்போது மக்களை பயம்படுத்துகிறாங்களே தவிர அவங்களுக்குள்ள துளியும் கூட தெய்வ பயம் இல்லை. துணிகரமாய் மேடையில் நிற்கிறாங்க. ஒருவேளை தேவனுடைய ஊழியக்காரனே, நீ அப்படி ஒருவேளை இதுவரைக்கும் இருந்திருந்தா, சவுலை போல இருந்திருந்தா, தயவு செஞ்சு நான் உங்கள்கிட்ட சொல்கிற ஒரே ஒரு காரியம், உன்னுடைய ஆத்மாவை ஏன் நீ கெடுக்கணும்? உன் மீது உன்னுடைய குடும்பத்தின் மீது சாபத்தை ஏன் ஏந்தணும்? இந்த சவுலுடைய ராஜ்யம் பிடுங்கப்பட்டது போல, சவுலுடைய குடும்பம் வேரோடு அறுக்கப்பட்டது போல, ஏன் உன்னுடைய குடும்பத்துக்கு அந்த நிலைமை வரணும்? அப்படி ஒரு வேளை இருந்தால் தயவு செஞ்சு மனம் திரும்புங்க. நீங்கள் தேவனை பிரியப்படுத்துங்க. உங்களுடைய சபையை கர்த்தர் நிலைத்திருக்கும்படி செய்வார், உங்கள் ஊழியம் நிலைத்திருக்கும்படி செய்வார். ஒருவேளை நீங்கள் அப்படி கண்டித்து உணர்த்தும் போது விசுவாசி சிலர் பிடிக்காமல் போகிறாங்களா, போகட்டும், கவலையே படாதங்க. நிறைய ஆத்துமாக்களை கொண்டு வந்து சேர்ப்பார். தேவ ராஜ்யத்தை உங்களால் கட்டப்படும், கர்த்தரும் சந்தோஷப்படுவார். தேவனுடைய ராஜ்யத்தை நாம் இணைந்து கட்டுவோம். தேவனுடைய ராஜ்யத்திலே நாம் ஒருவரை சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் உங்களுக்காக ஒரு நிமிடம் ஜெபிக்கிறேன், என்னோட கூட சேர்ந்து ஜெபிங்க. மகா கிருபை இரக்கமுள்ள நல்ல தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். அப்பா, நீர் கொடுத்த இந்த நாளுக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். நாங்கள் சவுலை போல இல்லாமல் உம்முடைய விருப்பத்தின்படி உம்முடைய இருதயத்தின் விருப்பத்தை நிறைவேற்றுகிறவர்களாய், உமக்கு உண்மையாய் ஊழியம் செய்ய, உம்மை பிரியப்படுத்துகிற ஊழியத்தை செய்ய நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற போதக பிதாக்கள், உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய நாம மகிமைப்படட்டும். நீர் எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.